நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ரோஹிணி நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையில் நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது, எனதருமை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நேர்களே, நீங்கள் எப்போதும் பேராசை, செல்வந்தர, ஸ்திரீகளிடம் கூடா நட்பு, கற்றவர் நட்பு, அழகு, கம்பீர தோற்றம், தேசாந்திர வாசம், வாக்கு சுத்தம், ஆச்சாரம், அனுஷ்டானம், நற்குணங்கள், உண்மை, நேர்மை, நீதி, மாந்திரீகம், சாஸ்திரத்தில் ஆர்வம், முன்கோபம், கல்வியில் பட்டம், எதிலும் திறமை வெளிப்படல், சங்கீதம், புலமை, வேடிக்கை, வித்தைகள், மாயாஜாலங்கள், கணிதத்தில் மேதை, பிறர் சொல் கேளார், தனவந்தர், செல்வாக்கு ஆகியவற்றை பெற்ற ரோகிணி நட்சத்திர நேயர்களே, நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பலன் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆசைகள் அதிகம் கொண்டவராகவும், ஸ்திரீகளிடம் விருப்பம் கொண்டவராகவும், தனவான்களாகவும், கற்றறிந்தவர்களின் நட்பை பெற்றவர்களாகவும், அழகும் கம்பீரமான தோற்றத்துடனும், ஊர் சுற்றும் சுபாவம் குணங்களுடனும் கற்றறிந்தவர்களாகவும், வாக்கில் பிசுக்கில்லாதவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ரோகிணி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நல்ல சுபாவங்களுடனும் ஆச்சார அனுஷ்டானங்களை கொண்டவர்களாகவும், உண்மை, நீதி, நேர்மையுடனும் கூடினவர்களாகவும், மாந்திரீகம், சாஸ்திரங்களில் பிரியமுள்ளவர்களாகவும், முன்கோபத்துடனும் ஸ்திரீகளிடம் நேசம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ரோகிணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கல்வியில் பட்டம் பெற்றவர்களாகவும், திறமை கொண்டவர்களாகவும், கணிதத்தில் மேதையாகவும், சங்கீதத்திலும் வேடிக்கை வித்தைகள், மாயஜாலங்கள் செய்பவர்களாகவும், புலவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ரோகிணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பிறர் சொல் பொறுக்க மாட்டார்களாகவும், நீதி நேர்மையுடனும் ஸ்திரீகளிடம் பழகுவவர்களாகவும் இருப்பார்கள். தனவந்தர்களாகவும் செல்வாக்குடனும் இவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட பலன்களை கொண்ட எனதருமை ரோகிணி நட்சத்திர நேயர்களே, நான் உங்களை மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.